ஐயா ராஜே, மாப்பிள்ளை வீட்டுக்காரவை எப்போ வராவலாம்? ஏதாவது தெரிஞ்சா? ஆமாம்மா, ஃபோன் போட்டு சொன்னாவ. துணியெல்லாம் எடுத்தாச்சு, நிச்சயத்துக்குலாம் எப்போ வரணும்னு கேட்டாவ. நம்ம தான் சமையல் ஆளுகளுக்கெல்லாம் பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய போற? மாப்பிள்ளைக்கு கை செய்யணும், ஒரு கழுத்தில் போடுறதுக்கு ஒரு 5 பவுனில் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் 5 பவுனில் சொன்னா? ஒரு 2 பவுனில் சொன்னா காணாதாங்க. இருக்கட்டுமா, எப்படியும் நம்ம பிள்ளை தானே, அதுவும் நம்ம பிள்ளையா ஆகிப்போச்சு. நம்ம பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாரும் செய்ய போறா? இவ்வளோ நாள் சம்பாரிச்சதே அவளுக்காக தான். நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க? அங்கே என்ன லட்சணத்தில் துணி எடுத்து வச்சிருக்காள்வளோ? ஐயா புடவெல்லாம் எடுத்து வச்சிருக்காவளே, என்ன விலைக்குன்னு தெரியுமா? நம்ம ஒரு பொட்டப்பில் வச்சுருக்கோம். அப்படியே 10,000 20,000த்துக்கு எடுத்து வச்சிடாம. அப்படி இல்லைன்னா சொல்லு, கூட ஒரு 10,000 ரூபா போட்டு நம்ம எடுப்போம். நம்ம ஒரு பொட்டப்பில் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்படி ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருப்பாங்க. ஐயா இப்போ தான் ஃபோனில் செல்ஃபி எடுத்து அனுப்புவாங்களா? அந்த மாதிரி அனுப்ப சொல்ல ஐயா. ஆமாம், இவளுக்கு 5 6 தெரியும் போனை பற்றி. அதான் உங்களுக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் ஃபோனை போட்டு கேளுங்க. இத்தே நம்ம எஸ்தர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு போயிடும். ஆமாம், அவள் பெரிய மனுஷங்களா, அவட்ட கேளுங்க. இல்லத்தே, எப்பவும் அவள் தானே அங்கே ஃபோனை போட்டு பேசுகிறா, அதான் சொன்னேன். அவளுக்கு செல்லம் கொடுத்து தான் இந்த லட்சத்தில் கொண்டு வந்திருக்கீல, அவளை கூப்பிடு. எஸ்தர், பாட்டி கூப்பிட்டுக்காவ, வாங்க. இந்த வரேன்ப்பா. என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இதில் உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாட்டி ஏன் கோவமாக இருக்காவ? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏட்டி, மாப்பிள்ளை வீட்டில் நிச்சாமத்துக்கு புடவை என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்குன்னு கேளு. நான் ஃபோன் போட்டு கேட்டேம்மா, 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காவலாம். 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காவளா? ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்க முடியாமல் வக்கத்து போய் கிடக்காவ. நல்ல குடும்பம். எதுக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காவில, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்க சொல்லியிருப்போம்ல. அப்படி இல்லைன்னா நானாவது பணத்தை கொடுத்துருப்பேன். ஐயா, எடுத்தது எடுத்துட்டாங்க, இதோட கல்யாணத்துக்கு பார்ப்போம். அவங்க கொண்டு வரது தானே முறை, நம்ம எடுக்கக்கூடாதுல்ல. ஆமாம், முறை போகிற எடுக்க வேண்டியது எடுப்பாவலாம். அதுக்குன்னு 20,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரதே நம்ம என் பிள்ளை கேட்டணும். ஏன் ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்க முடியாதாங்க? ஆமாம், அத்தை சொல்கிறது சரிதானம்மாம்மா. இந்த புடவையே இருக்கட்டுமா, பிறகு வேணா பார்ப்போம். அதுக்குன்னு கூட ஒரு 10,000 ரூபா போட்டு எடுக்க முடியாதா? இல்லைம்மா, அவைய அத்தை மவளுக்கும் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாவலாம். கல்யாண பொண்ணு நீ தானம்மா, உனக்கு எடுக்காம எதுக்கு அத்தை மவுளுக்கு எடுக்காவ? அதெல்லாம் தெரியலப்பா, அவைய பாட்டி சொல்லி எடுத்தாவலாம். பாட்டி பூட்டி பூட்டி சொன்னாவலாம். பூட்டி என் பூட்டிக்கு தெரியாதோ கல்யாணம் பொண்ணுக்கு இந்த விலைக்கு தான் எடுப்பாவலன்னு? அவள் பேத்திக்கு எடுத்திருக்காளே, என் பேத்திக்கு என்ன விலைக்கு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியாது? கல்யாண பொண்ணுக்கு 20,000 தான் எடுப்பாவளா? ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்தானே அந்த கிழவிக்கு. ஏன் பாட்டி, இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து எல்லாரும் என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க. வேற திட்டமாக உனக்கு கொஞ்சம் செய்வாங்க. சரி, அழாத அழாத, எல்லாம் பேசிக்கிடுவோம். நடந்துட்டு இனி ஒன்றும் சொல்லலாமா? விடு, அழாத இனி. நீ ஏமா அழ போற? அழாத, உள்ள கடத்த போய் அழு. நீ அழுதாதான் உங்கள் அப்பனுக்கு பொறுக்காத. ஐயா ராஜே, இப்படியே விடாத. 20,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காவில, அப்போ கல்யாணத்துக்கு என்ன விலைக்கு எடுப்பாவ? என்னன்னு போய் கேட்டு வா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். சரிம்மா, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். பொம்மி, நீனும் கூட போயிட்டு வா. அங்கே என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வா, இல்லைன்னு நான் வரேன். சரித்தே, நீங்களும் ஒன்றும் அலைய வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். ஐயா பார்த்து போயிட்டு வாய்யா. சரிம்மா. சின்ன பிள்ளைன்னு எப்படிலாம் ஏமாத்துக்காவ பற்றியில. சரி, அதை அவன் பார்த்துப்பான். நீ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா? விடு. நமக்கு என்னன்னைக்கு அது நான் எதுக்கு இருக்கேன்? வேற யார் கேட்பா என் பேத்திக்கு? உன் பேத்திக்கு இப்போ ஒன்றும் கேட்க வேண்டாம். என்ன கல்யாணம்லாம் இருக்குல்ல, அப்போ பார்ப்போம், விடு. உங்ககிட்ட போய் என்ன சொன்ன பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? போங்க போங்க, போய் ஏதாவது காபி ஏதாவது குடிச்சிட்டு போய் படுத்து தூங்க. ஏம்மா, பொண்ணுக்கு புடவை எடுத்த மாதிரி ஜெனிசாலுக்கும் எடுத்துருக்குல்ல, மைனி ஏதாவது சொன்னாவளா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு மட்டும் யார்ட்டையா சொல்லியிருப்பா. பாத்தியா, இப்போ இதுக்கு தான் நேற்று வெளியே போயிருக்காவ. இதை சொல்லணும்ல எல்லார்ட்டையும், அப்போ தானே நம்மளை தப்பாக காமிக்க முடியும். அவன் நினச்சா நினச்சிட்டு போட்டுமா, என் பேத்திக்கு நான் தானே எடுக்கேன். எத்தே, என்ன பண்ணுறிய? சும்மா தாம்மா பேசிகிட்டு இருந்தோம், வா உட்காரு. இல்லத்தே, பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம், அதான் சொல்லலான்னு வந்தேன். அவ எதுக்கு இங்கே வராவ கல்யாணத்துக்கு முன்னே? ஆமாம் மைனி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கு வராவ. வேற எதுக்காவது பேசுறதுக்கு வருவாவ, நேரடியாக பேசணும்ல.
ஃபோன்லேயே எல்லாத்தையும் பேச முடியாது, அதான் வருவாவில் இருக்கும். அப்படியாம்மா, அவிய வந்தால் வந்துட்டு போட்டு, நான் பக்கத்து தெருவில் என் தம்பி விட்டு போய் பார்த்துட்டு வரேன். சரி அத்தே, போயிட்டு வாங்க. ஏம்மா நானும் வரேம்மா மாமா வீட்டுக்கு. சும்மா தானே இருக்கேன், அப்படியே சும்மா வரேன். எப்பா போட்டு, இவ்வளோ முன்னாடி ஒன்றும் பேச முடியாது. செல்வம், செல்வம். வாங்க வாங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல, நான் செல்வத்தை பார்த்து பேசிட்டு நாங்க உடனே கிளம்பிடுறோம். எதனால என்கிட்ட சொல்லுங்க, நான் அவிய வந்தோடனே சொல்கிறேன். அம்மா, பொண்ணுக்கு நீங்க ஏன் 20,000 ரூபாய்க்கு எடுத்தீங்க? கூட ஒரு 30,000 போட்டு 50,000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா நானே கேட்ட தந்துருப்போங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? நான் பிறகு ஃபோன் போடணும்லாம் இருந்தேன், உங்களுக்கு எப்படி அதுக்குள்ளே தெரியும்? என் மகன் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னானோ? உங்க பையன் தான் என் மகளுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காவ. ஐயோ கடவுளே, அப்படியா? இந்த புடவை எடுத்தது இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. எங்கள் மாமியார் வேற ரொம்ப கத்துறாங்க. அவிய ஏன் கத்துறாவ? எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். அப்படி எடுத்த நீங்கள் எதுக்கு அந்த பிள்ளைக்கும் எடுத்து கொடுத்தீங்க? ஒரே புடவையாட்டம் எடுத்துருக்கலாம்ல. எந்த பிள்ளைக்கு? அதான் உங்கள் மைனியார் பொண்ணு. ஐயோ, அவளுக்கு எடுத்தது எப்படி தெரியும்? இதெல்லாம் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கானே, அறிவே இல்லை இந்த பையனுக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான், எங்கள் மாமியார் தான் அவிய பேத்திக்கு எடுத்து கொடுத்துட்டாவ. ஏன் அது உங்கள் மாமியாருக்கு தெரியாதா? பொண்ணுக்கு தானே எடுக்க போனீங்க, எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? சரி, நீங்கள் கோவப்படாதீங்க. இனி கல்யாணத்துக்கு இதோட விலை கூடின புடவையே எடுக்கேன். சரி சரி, நாங்கள் கோவப்படலை, விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். சரி, காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இப்போ உடனே கிளம்பணும். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. இந்த கிளவியால் இனி யார் யார்ட்டெல்லாம் திட்டு வாங்கணுமோ தெரியலையே, இப்படி பண்ணிட்டாள்களே. என்ன அற்புதக்கா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? ஆமாம் ஆமாம், போகுது. ஒரு புடவை எடுக்கிறதுக்குள்ளே வீடே 2 ஆயிட்டு. ஏன் அற்புதம், மறுபடியும் என்ன பிரச்சனை? ஆமாம் செல்வி, பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருந்தாவ. புடவை எடுத்ததுக்கு ஒரே சண்டை, விலை கம்மி உள்ள புடவையே எடுத்துட்டானா. நீங்களும் தான் நல்ல பணக்கார விட்டு பொண்ணாக இருக்கே, ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்த என்ன? அங்கே புடவை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டியில் எடுக்காவ. ஏன்க்கா, ஏன் புடவை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? புடவை எடுக்க போனால் பொண்ணுக்கு தான் நம்ம எடுப்போம், அங்கே இருக்கவே எல்லாருக்கும் சேர்த்தா எடுப்போம். அற்புதம் பாவம் தான், அவன் நாத்தனார் மவுளுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் அந்த கிழவி. இப்போ என்னென்ன பிரச்சனைலாம் வந்துட்டு. நான் அப்போமே என் மவுன்ட்ட சொன்னேன், இவையெல்லாம் கூப்பிட வேண்டாம், நம்ம மட்டும் புடவை எடுத்துகிட்டு வருவோன்னு. இப்போ பாரு, என் நாத்தனார் மவுளுக்கும் சேர்த்து புடவை எடுத்திருக்கு. அவைய ஒரு பெரிய ஆளு தானே, பொண்ணுக்கு தானே எடுக்கணும், ஏன் அந்த பிள்ளைக்கு எடுத்தாவ? அப்பதானே பிரச்சனையே கொண்டு வர முடியும். இப்போ அந்த பிள்ளைக்கு எடுக்கலன்னா அழகு போல அந்த பிள்ளைக்கு அவன் நிச்சயம்ல பண்ணும் பொண்ணுக்கு அழகாக 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கலாம், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஓ, உங்கள் மாமியார் கிழவி இப்படிலாம் பண்ணிச்சோ, அதான் கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆமாம், என்ன செய்யன்னு இருக்கேன். இனி கல்யாணத்துக்காவது விலை கூடின புடவையே எடுக்கணும். ஆமாம் அற்புதம், இனி யாரையும் நீங்கள் கூட கூட்டிகிட்டே போவாத, பொண்ணு வீட்டுக்கரையில் மட்டும் கூட்டிகிட்டு போய் பொண்ணுக்கு நல்ல விலை கூடன புடவையே எடுத்துட்டு வாங்க. என்ன அற்புதாக்கா, பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் ஸ்லிம்மாக அழகாக இருக்கீங்களே. ஏன், உன்னோட ஒரு வயசு கம்மி தான். என்னை விட ஒரு வயசு கம்மியா? என் பிள்ளைங்க இப்போ தான் காலேஜ் படிக்க போகுது. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா கூறு கட்டவளே, என்னை பற்றி இப்படி சொல்கிறா? ஐயோ, ஜெயாக்காவுக்கு என்ன கோவம் வருது? எங்க உங்கள் வயசை, உண்மையான வயசை சொல்லுங்க பார்ப்போம். ஏ சின்ன பாப்பா, உனக்கு வீட்டில் வேற வேலையே இருக்காதா? அவகிட்ட போய் சண்டைக்கு போறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் கரெக்டான வயசு சொல்கிறீங்க. அவிய பிள்ளைல காலேஜ் போகுதான், அப்போ உண்மையான வயசு சொல்ல வேண்டியதானே? அப்போ ஜெயா மேடம், உங்கள் வயசை, உண்மையான வயசை சொல்லுங்கள். 42, 50? உங்க ஆயா வயசு, எனக்கு இப்பதான் 38 வயசு ஆகுது. 38 வயசா? பார்க்கறதுக்கு 50 வயசு போல இருக்கு. நீ இந்த வயசை பத்தி பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வயசை பத்தி சொல்லி இப்போ என்ன பண்ண போறா? நான் என்ன வயசு பொண்ணா காலேஜ்ல கொண்டு சேர்க்க போறா? அப்போ ஜெயாக்காவுக்கு அத்தனையும் டை அடிச்சு தான் ப்ளூ கலர்ல இருக்கா? டையெல்லாம் டொய்யும் இல்லை, உன் வாயை மூடு முதல்ல. போ, உன் மாமியார் உன்னை தேடு கவனம் போது அந்த வேலையை பாரு போ. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க இருந்து இப்படிதான் இளவி இழுத்துட்டு இருப்பா. சரி அற்புதாக்கா, என் வேலையை முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏதாவது கல்யாண வேலை இருந்தால் சொல்லுங்கக்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை. ஏம்மா, உதவி ஒன்றும் செய்ய வேண்டாம்மா, நீ இடத்த காலி பண்ணால் போதும். ஏன்க்கா இப்படி சொல்கிறிய? நான் இருக்கும்போது எவ்வளோ கலகலப்பாக இருக்குது. கல்யாணம் முடியாது வரை நான் இப்படியே தான் இருப்பேன். நீ இப்படியே இருக்க வேண்டாம், அப்படியே இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போவோம், மாமியார் தேடுவாவ. சரிக்கா,
நீங்கள் ரொம்ப கோவப்படுறிய, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் கணங்க இருக்காவ, ஒரு கவலைங்கிறதே இல்லை. அவளுக்கு இப்போ என்ன தெரியும்? கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தால் தான் தெரியும். ஆமா, நீ சொல்றது சரிதான். இப்ப எவ்வளவு பேசணுமோ விளையாடணுமோ விளையாண்டுட்டு போடிதான். வீட்டுல நடந்ததை வச்சு இனி கவலைப்படாத, வா வீட்டுக்கு போவேன் நீ. ஆமா அற்புதம், இனி மாமியார்ட்ட சண்டை போடாத, இனி இதோட விடு. நான் எங்கே சண்டை போட போகிறேன்? அவியலை இழுத்துருவாங்களே. நான் அந்த நிலைமையிலையா இருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரவே இன்னைக்கு வந்தாவளே, எதுக்கு மைனி? புடவை கம்மி ரேட்டில் எடுத்துட்டோம்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகலான்னு வந்தாவ. ஏன் 20,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம், இதோட கூட எப்படி எடுக்கணுமா? இல்லத்தே, வசதி உள்ள இடம்ல அவர் அப்படித்தானே எதிர்பார்ப்பாவ. வசதி உள்ள இடம்னால நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே மைனியும் எடுக்க முடியும். இருந்தாலும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைல அவர் அப்படித்தானே எதிர்பார்ப்பாவ. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைனா லட்சக்கணக்கில் எடுப்போம்னு நினச்சிட்டாவளோ? நான் ஒரே புடவையாட்டு எடுக்கலான்னு ரூபா கொண்டு வந்தேன். நீங்கள் ஜெனிசாலுக்கும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டியல்ல. ஏன் என் பேத்திக்கு நான் எடுத்து கொடுத்தேன், யார்கிட்ட கேட்கணும்? அது இப்போ தான் எடுக்கணுமா? என் பிறவு எடுத்தா என்ன? இப்போ நான் எடுத்ததில் உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு? இப்படி பேசுவாவன்னு தெரிஞ்சுதாம்மா நான் முதலே வேண்டான்னு சொன்னேன். நான் வேணா அதுக்குள்ளே ரூபா தந்துடுறேன் மைனி, கோவப்படாதீங்க. உன் ரூபாவை யார் கேட்டா? அது ஏன் இப்போ எடுக்கணும், பிறவு எடுக்கலான்னு தானே சொன்னேன். சரிம்மா தாயி, அந்த புடவையை கொடுத்துட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுங்க. நாங்கள் யாரும் வரல, நீயும் உன் மகனும் போய் எடுங்க. அதை எப்படி எடுத்து திருப்பி கொடுக்க முடியும்? முதல்ல பொண்ணுக்குன்னு எடுத்திருக்கு, அதை போய் திருப்பி கொடுத்துட்டா நிற்பாவ. இந்த புடவையே இருக்கட்டுமா, விடுங்க. எல்லாம் ஒன்றால் வந்தது. நான் பொண்ணு வீட்டுக்காரவிட்ட பேசியிருப்பேன்ல. யார் முதலே ஃபோன் போட்டு சொல்ல சொன்னது? நான் அப்படி என்னம்மா தப்பாக பேசிட்டேன்? புடவை எடுத்துருக்குன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன விலைக்கு எடுத்திருக்கு எல்லாம் சொல்லியிருக்கியே, இப்போ அதானே பிரச்சனையாக வந்து நிற்குது. சரியத்தே, இனி இதோட விடுங்க. ஆளாளாக இனி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காதிய. அவளே சண்டைக்கு வந்துட்டு அவளே முடிச்சு விட்டு போறா, பெரிய நல்லவ கணக்கா. எனக்கு தான் முதல்ல தெரியுமே மைனி இப்படி தான் பண்ணுவாவன்னு. அதான் நான் வேண்டான்னே, நீ தான் எடுத்து கொடுத்தா. பொண்ணுக்கு எப்படி நான் அந்த விலைக்கு எடுக்க விடுவேன்? அதான் நான் எடுத்தேன். ஓ, அதான் என்னையும் கூப்பிட்டே துணி எடுக்க. இப்போ தான் புரியுது உன் ஐடியா. கல்யாணத்துக்குள்ளே எப்படியே பெரிய 7.5 இழுத்துருவ. ஆமாம், என் பேத்தியை வச்சுட்டு இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வர விட்டுருவணும். நீ இன்னும் நானும் தான் சொல்லிட்டு இருக்கணும் கடைசி வர. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழ